வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனே, இதோ இந்த நாளிலே உம்மை நாங்கள் தெரிவிக்கிறோம். அப்பா, உண்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். உங்களே சோதரிகிறோம். வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றிப்பா. யெகோவா தேவனே, இன்று ஆராதனை ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவரை நீரே இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, சோதரிக்கிறோம். இதோ ஒவ்வொரு சபையும் ஆண்டவரே நீ ஆவிக்குரிய சபையாக மாற்ற வேண்டுமா என்று கர்த்தாவே, நான் வரை எங்களை பாதுகாத்து வழிநடத்தின அதுக்காக நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபையும் ஆண்டவரே வளர்ச்சிக்குரிய சபையாய் ஆவிக்குரிய சபையாய் மாற்ற என் தேவனால முடியும் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். கர்த்தாவே, சோதரிக்கிறோம். துதிகன மகிமையிலாய் செலுத்துகிறோம். ஆசீர்வதி
கொடுத்தார். கபட நாவே, உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய ஐயோ, நான் மேசையிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்களை அண்டையிலே குடியிருந்ததும் போதும். சேர்ந்து வாசிப்போம். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போதே யுத்தத்திற்கு எத்தனைப்படுகிறார்கள். ஆமே. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பிதாவை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதைக்கு உபயோகித்து பிறந்தார். பொன்னிய பிதாவின் காலத்திலே பாடுபட்டு சீரல் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். நமக்கு பொதுவாய் இருக்கிற கிறிஸ்துவின் சரீரமான சபைக்கு வரும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கும். அவருடைய கஷ்டங்கள், குறைகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் போக்க யாராவது ஒருவர் ஆவியை ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கவும். அப்பா கொடுத்த விண்ணப்பத்தை உள்ள கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிற ராஜாவே, இந்த சபை சார்ந்து வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவரீர் அறிகிறீர் ஆண்டவரே. அப்பா யோசுவா சொன்னது போல ஆண்டவரே, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எழுதப்பட்டது கர்த்தாவே. அந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நிறைவேற்றி தரும்படியாக ஒப்பு கொடுக்கிற ராஜாவே. அந்த வார்த்தை எங்களுடைய குடும்பங்களை கிரியை செய்ய முடியாத ஒப்பு கொடுக்கிற ராஜாவே. அப்பா நீர் நாங்கள் குடும்பமாய் உண்மை வந்து சேவிக்க, உண்மை குடும்பமாய் ஆராதிக்க தகப்பனே உண்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்களுக்கு நீ தரும்படியாக வேண்டிக் கொள்கிற ராஜாவே. சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆண்டவரே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீரே குடும்ப தலைவராக இருந்து கர்த்தாவே அந்த குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உன் பிள்ளைகளை காண்பா என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றில ஒளிவு மர கஞ்சலை போல இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. அப்பா உன் குமாரத்தை அரண்மனை மூளை கற்களை போல இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இப்படிப்பட்ட வேத வாக்கியங்கள் ஆண்டவரே. அப்பா சபைக்கார ஒவ்வொரு கூடாரத்திலும் ஆண்டவரே இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வாலிபர் யாவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரை சோதரிக்கிறோம் ஆண்டவரே. கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. சோதரிக்கிறோம் தகப்பனே. இப்படியாக இந்த ஜபத்தை நீர் கேட்டு கர்த்தாவே இந்த வார்த்தையின் படி எனக்கு செய்யப்படுற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுதுகிறேன் தகப்பனே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி நண்பனானே
செய்யறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். கர்த்தர் பாலத்தை வைத்தோடு கடையை தவிக்காதே. ஆமென். அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். அடுத்த மாதம் கிறிஸ்மஸ் கேரள் இதெல்லாம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் நம் முன்பணம் வைக்க வேண்டும். ஏன்னா விசுவாசிகள் பொறுப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது, அவர்களை கட்டாயப்படுத்த முடியாது. ஆமென். ஆமாம், எல்லாரும் ஒன்று சேர்ந்துதான் இதில் பங்கு பெற வேண்டும். எப்படி எனில் வண்டி வாடகை கூட எவ்வளோ கேட்பாங்கன்னு தெரியல. எப்படியும் ஒரு நாளைக்கு 1000 ரூபா கூட கேட்பாங்க. 2-3 நாள் தான் நடக்கும் கேரள் ட்ரம்ஸு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெயித்துக் கொள்கிறோம். இது நல்ல வளர்ச்சிக்குரிய சபையாய் மாற நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். நாம் ஜெபத்தை மட்டும் பண்ணி கொண்டால் முடியாது, நாமளும் கொஞ்சம் கஷ்டப்படணும். அப்படி இருந்தால் தான் செய்ய முடியும். தேர்வில் கூட நம்ம படிக்காமல் போய் தேர்வு எழுதிட்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார், பார்த்துக்க ஃபுல்லாக அதே எழுதி வச்சு அவனுக்கு பார்க்க மாட்டார். ஆமே, உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிற அறிவு, நீ அதை பயன்படுத்தினா தான் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படி என்று இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் கொஞ்சம் உழைக்க வேண்டும். காரணங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் ஐஸ் வைக்கிறதெல்லாம் இல்லை, அவருக்காக செய்யணும். நம்ம ரட்சிப்பான ஆசீர்வாதத்தை அவர் தருவார். ஆமென். இப்படியாக சிரிக்கிறதுக்கு இல்லை, ஒன்றுமே தான் சொல்கிறேன். அவங்க தான் கொடுக்கணும், இவங்க தான் கொடுக்க கட்டாயம் இல்லை. நாங்கள் சொல்லியிருக்கிறோம், முடிஞ்சால் செய்யணும், இல்லைன்னா அவர் பார்த்துக்கிறோம். அப்படியா நம்ம கை பிடிக்க கூட கொடுத்துடலாம், காலண்டா கூட. ஆமென். பிரகாஷ்குமார், சூரியனை பார்த்துருக்கீங்களா? சூரியனுடைய வெளிச்சம் என்ன கலரு பார்த்துருக்கீங்களா? சூரிய வெளிச்சம் தண்ணியில போடும்போது என்ன கலர் அப்படியே தெரியுது? 7 வண்ணம். ஒளிக்கு என்ன கலர் அப்படின்னு கேட்டா 49 கலர். ஒரு கலர் 7 விதமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 7 49. ஒளியினுடைய கலர் 49. அந்த ஒளி யார்கிட்ட பிரகாசிக்கணும்? உங்கள்கிட்ட இருந்து பிரகாசிக்கணும். அந்த ஒளி என்பது என்ன? அறிவாகிய ஒளி. வேதத்தினுடைய அறிவு, தெளிவு இதெல்லாம் வேணும். அப்போ நீங்க உலகத்துல அதை பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்? வேதத்திலே நான் பார்க்கப்படும் போது முதலாவதாக தேவனுடைய திருச்சபை என்னைக்கு தொடங்கியது? பெந்தேகோஸ்து நாள்ல திருச்சபையானது தொடங்கியது. எருசலேமில் தொடங்கிய கர்த்தருடைய திருச்சபை. அந்த காலகட்டங்களிலே எல்லாரும் ஒன்று கூடிய அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நிருபங்களை சபைகளுக்கு வாசிக்கும்படியாக சொன்ன நாட்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிபி 49-50 ஆண்டு எருசலேமிலே கிறிஸ்தவ கவுன்சில் அங்கே முதலாவதாக உருவானது. இந்த கவுன்சிலுடைய வேலை என்ன என்றால், உலகத்துக்கு சுவிசேஷம் கொடுக்கப்பட வேண்டும், அதே சமயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும், உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த நோக்கத்திற்காக திட்டத்திற்காக அன்றைக்கு செய்யப்பட்ட போது கிபி 70வது நூற்றாண்டுல எருசலேமானது என்ன ஆயிடுச்சு? நொறுக்கப்பட்டுச்சு. அப்ப அங்கிருந்து எல்லாம் அந்தியோக்கியா ஓடி போயிட்டாங்க. அது முதல்ல பெந்தேகோஸ்து நாள் அது தொடங்கியது என்று நாம் பார்க்கப்படும் போது அப்படிப்பட்டவர்கள் எப்படி இருந்தார்கள் அதுதான் முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இந்த சுவிசேஷமானது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதா, தேவதூதர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சா? உலகத்துல யாரு கொடுக்கப்பட்டுச்சு? சரி, மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா தேவதூதர்கள் மக்களுக்கு செய்தி கொடுக்கறாங்களா? அது எப்படி? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சில வேலைகளை மட்டும்தான் தேவதூதர்கள் தன் கட்டளையிட்டபடி அவர்கள் போய் மனிதர்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது. அப்படியாக நசனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எங்க பிறப்பார் என்று சொல்லி பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அதை யாரு சொன்னா? கபிரியேல் என்ற தூதன் சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதனால தேவன் தூதர்களுக்கு
தன் உதவியை கொடுக்கவில்லை. யாரு கொடுத்தார்? மனுஷருக்கு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒன்று பேருடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். முதலாவது ஒன்று பேருடைய புத்தகம் 1வது அத்தியாயத்திலே 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து யாரு இந்த கருத்தாய் ஆராய்ந்தார்கள்? யார் பரிசோதனை பண்ண? இயேசு கிறிஸ்து பூமியில அவதரிக்கும் போது எப்படி அவதரித்தாரு? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இந்த பூமியில அவதரித்தாரு. அப்ப கிருபையும் சத்தியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு இந்த காலகட்டங்களிலே நாம் இருக்கிற தேவனுடைய திருச்சபையிலே, அன்றைக்கு இருக்கக்கூடிய பெந்தேகோஸ்து நாளை தொடங்கிய 1வது திருச்சபையிலே பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் கவனிக்கப்படும் போது, நீங்கள் கிருபையை குறித்து நீங்க பார்க்கணும், தீர்க்க தரிசனத்தை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும், ரட்சிப்பை குறித்து கருத்தாய் நீங்கள் பரிசோதனை பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு யார் இந்த காரியத்துல இன்னைக்கு தெளிவுள்ளவர்களாக இருக்கிறாங்க, கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க? அவங்களுக்கு தேவதாசர்கள் வந்து கற்றுக் கொடுக்கிறாங்க. முதல்ல என்னன்னா ஆராய்ந்தார்கள். அப்ப என்னதான்? பைபிள் ஸ்டடி முக்கியம், வேத தியானம் முக்கியம். வேதத்தை நல்லபடியா கற்றுக்கொள்ளல அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, வேதமானது மறைபொருளாக இருக்கிறது. உலகத்துள்ள ஜனங்களுக்கு ஆண்டவர் ஓமையிலே பேசி இருக்கிறார். உலகத்துள்ள ஜனங்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள், புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்களோ அறிந்து கொள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப அறிந்திருக்கிறாங்கன்னா வாயில வார்த்தையை கேட்டா ஒண்ணுமே தெரிய மாட்டாங்க, எல்லாம் மக்கு மாதிரி மண்ணு மாதிரி உட்கார்ந்து. காரணம் என்ன? அப்படிப்பட்ட தேவதாசர்கள், மேய்ப்பர்கள் அப்படி மேய்க்கிறாங்க. அவங்களே பைபிள் ஸ்டடியை படிக்கிறது இல்லை, வேதத்தை இந்த மாதிரியான அந்த ஆராதனைக்குரிய காரியங்களை செய்யறாங்களே தவிர என்ன வேத ஆராய்ச்சியை அவங்க பார்க்கறதே இல்லை. வெறும் ஆராதனை போதும், துதி ஆராதனை போதும் அப்படியே சொல்லி இருக்கு. வேத தியானம் வேணும். தங்களுடைய கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்ப என்ன அர்த்தம்? யாருக்கு தேவ அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கிறிஸ்துவனுடைய பாடுகளும் தெரியும், அவருடைய முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய ஆவி ஒருவருக்குள்ளே இடைவிட வேண்டும், ஒருவருக்குள்ளே உறவாட வேண்டும், ஒருவருடைய இதயத்தில் இருக்க வேண்டும். அவருடைய ஆத்மாவிலே கிறிஸ்துவனுடைய ஆவியானவர் தங்கியிருந்தா மட்டும்தான் என்ன தெரியுமா அப்படின்னா, இந்த ரட்சிப்பை தெரியும், இந்த கிருபையை தெரியும், அவருடைய வருகையை தெரியும், எல்லாம் தெரியும். உள்ள ஒண்ணுமே இல்லைன்னா அவருடைய வருகையே தெரியாது. அது குறித்து சிந்திக்க முடியாது, வேதத்தை ஆராய முடியாது, அந்த சிந்தனை சக்தியே வராது. கீழே பாருங்க, இன்ன நாளில இன்ன காலத்துல குறித்தார் என்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க? ஆராய்ந்து பார்த்தார்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் எப்ப வருவார் அப்படின்னு சொல்லிட்டு 1844 வரப்போறாரு அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் தண்டனை போட்டு விட்டாங்க. எல்லா சபையும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணாங்க? 1844 இயேசுவுடைய 2ஆம் வருகை என்று சொல்லி எல்லா உலகத்திலையும் எல்லா சபையிலையும் சொல்லிட்டாங்க. கடைசியில ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? 1844 வரப்போறான்னு சொல்லி எல்லாரும் கடைசியில பார்த்தா ஏமாற்றப்பட்டார்கள். இதுவரைக்கும் ஆச்சு உலகத்துல ஒரு 7 பேர் இதே மாதிரி பிராடு விட்டுருக்காங்க. பிராடு ஆவி, அதாவது பொய்யின் ஆவி அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது. அவதான் பெரிய தாசர்கள், உலகத்துல போற்றுகிற புண்ணியவாளங்கள் மாதிரி நின்றுட்டு இயேசுடைய வரியை நாங்கள் அறிவிக்கிறோம். போன வருஷம் ஒரு இங்க சென்னையில ஒரு பொண்ணு, அமெரிக்கால இருக்கிற ஒரு ஆளு, இந்த 2 பேரும் கூடி பேசி என்ன பண்ணிட்டாங்க? இயேசு வரப்போறாருன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? ஒரு தேதியை சொல்லிட்டாங்க. நாள் கடந்து வர பிறகு, இல்ல அவர் இப்ப வரல, என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு, இன்னொரு நாள் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படி இருக்கிறது? இந்த காலத்துல நீங்க வேத அறிவு இல்லைன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க, முழுங்கிடுவாங்க, சாப்பிட்டுருவாங்க, ஏமா. ஆண்டவருடைய வருகையை யாராலும் என்ன பண்ண முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா நீங்க அறிந்து கொள்வீங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்குரிய வெளிச்சம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனை தான் ஆராய்ந்து பார்க்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவனுடைய வருகையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும், அவருடைய அடையாளங்களை பார்க்க வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறது. நிறைவேறின தீர்க்க தரிசனங்கள் எத்தனை, நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் எத்தனை, இதெல்லாம் நம்ம பார்க்கப்படும் போது ஆகாயத்திலே இருக்கக்கூடிய அடையாளங்களையும், பூமியில் உள்ள தத்தளிப்புகளையும், பூமியில சமுத்திரங்களில் முழக்கங்களையும், ஜனங்கள் மத்தியில் ஏற்படுகிற பெரிய பிரளயங்கள், பெரிய பிரச்சனைகள், பெரிய யுத்தங்கள், அழகுங்கரமான ஒரு அடையாளங்களை கர்த்தர் சொல்லி
மத்தேயுடைய புத்தகத்தில் 24 அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும்போது சுவிசேஷம் உலகம் எங்கும் பிரசிக்கப்படும் போது அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னைக்கு எல்லா பாஷையிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பாஷையிலையும் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, பைபிளை இன்னைக்கு வெளிவிட்டாச்சு. லண்டன் வேதாகம சங்கம் முதலிடத்தில் இருந்து எல்லா பாஷைகளிலும் மொழி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய சௌராஷ்டிரா பாஷை அதையும் கூட என்ன பண்ணிட்டாங்க, மொழிபெயர்த்து பைபிளை வெளிவிட்டாங்க. அதுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. இப்படி ஒவ்வொரு பாஷைகளிலும் இன்னைக்கு எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் போய் கொண்டிருக்கிறது. நீங்க மட்டும் இங்க குந்திக்கினே இருக்கிறீங்க. மெட்ராஸ் பாஷையில் சொல்லப்போனா நீங்க போய் அந்த வேலையெல்லாம் என்ன செய்யறதில்ல, செய்யறதில்ல. வரதே என்ன அர்த்தம், சபைக்கு வருது ஏதோ பெரிய இது என்ன அப்படின்னா போய் வரவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு மணியை பார்க்கறது, பஸ் கிடைக்குமா கிடைக்காது. எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் தூக்கி தூரம் போடல அப்படின்னா ஆண்டவர் பக்கமே போக முடியாது. வெளியில நின்று கேட்டுக்கு வெளியில ஆண்டவர் கதவை தட்டினாலும் கேட்க மாட்டார், வெளியில போன்றது. அவருடைய காலங்களை நேரங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அது மாதிரி நீங்க ஆராய்ந்து பார்க்கக்கூடிய முன்னறிப்பினுடைய செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். ஆராய்ந்து பார்க்கின்ற காலத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம மட்டும் பார்க்கலீங்க, நீங்க வரல, தேவ தூதர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா எவன்ட தேவ வார்த்தை வரும், எவன்ட தேவ செய்தி வரும், எவனுக்கு தீர்க்க தரிசனம் ஆவி இருக்குது, அவன் பேசுறத கேட்கணும்னு தேவ தூதர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நீங்க நம்ம எல்லாம் கல்லூரி மங்கம் மாதிரி அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. ஆனா தேவ தூதர்கள் அப்படி இல்லை. எவன் வாயில சத்தியம் இருக்குதோ அங்க அந்த வார்த்தை வெளிப்படணும் அவங்க வந்து காத்திருக்கிறாங்க. அது கீழே வாசிங்க, 12வது வசனத்தை வாசிங்க. தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளிப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம், இது வெளிப்பட்டு இருக்கிறது. ஆராய்ந்து பார்க்கிறவர்களுக்கு இந்த காரியம் தெரியும். ஆராதனை பண்ணுவான், ஆராய்ச்சி பண்ண மாட்டான், அவனுக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு வெறும் ஆராதனையிலே ஊழியத்தை கொண்டு போறாங்க பாருங்க. வேத அறிவே இருக்காது, வேதனுடைய வெளிப்பாடு இருக்காது. இந்த ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லையா, ஆற்றல் இல்லையா, ஒண்ணுமே தெரியாது. ஜனங்கள் என்னமோ நினைச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான். கீழே சொல்லி இருக்கு வாசிங்க. 12 பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களை சுவிசேஷ பிரசங்கங்களை கொண்டு இவைகளை உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதர்கள் ஆசையா இருக்கிறாங்க. ஏன் தேவதூதர்கள் ஆசையா இருக்கணும்? தேவதூதர்களுக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கொடுக்கப்படல, மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்பாடு தரிசனம் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மூலமாய் பிரசங்கிக்கிறதை தேவதூதர்கள் பரவத்தில் கேட்க முடியாது. இது தேவ செய்தி, இது பூமிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதருக்கு கர்த்தர் உதவியாய் கொடுத்திருக்கிறார். அங்க பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகளை நான் கேட்க போனோம்னா அவங்க ஓடி வராங்க. ஊர்லாட்ட போனெல்லாம் அப்பதான் எடுத்து பேசுவாங்க. நிறைய பேருடைய ஒழுக்கங்கள் ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, பரிசுத்த ஆவியினாலே பிரசங்கிக்கிற இந்த காரியங்களை உலகத்திலே உற்று பார்க்க தேவதூதர்கள் ஆசையா இருக்கிறார்கள். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கல. யாரு கொடுத்திருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களை காட்டிலும் மேன்மையாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணி கரம் பிடித்து இருக்கிறாரு. நீங்க அதுக்கு தகுதியா பாத்திரமா வந்து உட்காரணுமே. ஏனோக்கு ஆண்டவரோட என்ன பண்ணாரு? சஞ்சரித்தார். 300 வருஷ காலம், ஒரு நாள் 2 நாள் இல்லை. இப்படியாக ஆபிரகாம் ஆண்டவரை தரிசித்தார். பல 25 தடவை சந்திச்சிருக்கிறார். நீங்க ஒரு தடவை சந்திச்சிருக்கீங்களா? அந்த உணர்வு இருக்குதா, அந்த தெளிவு இருக்குதா இன்னைக்கு நாட்டுல? அப்படி ஆண்டவரை சந்திக்கிற அந்த பக்குவம், ஆண்டவரோட நடக்கிற அந்த பக்குவம், ஆண்டவரோட பேசுகிற பக்குவம், அது இருந்தா மட்டும்தான் இந்த வெளிப்பாடு தரிசனம் எல்லாம் வரும். இன்னும் ஆண்டவர் பக்கமே போகல. ஆபிரகாம் என்ன பண்ணுவாரு? சாயந்தரமான உடனே நேரம் ஜெபம் பண்ண போவார். அதே மாதிரி ஈசாக்கு சாயந்தரம் ஜெபம் பண்ண போகும்போதுதான் அவர் ரெபெக்காளை பாக்குறாரு. அப்போ அந்த சாயந்தரம் ஜெபம் எந்த வீட்டுல இருக்கு? 6 மணிக்கு எவனா ஜெபம் பண்ண போறாங்களா? தனியா போய் ஆண்டவருக்கு ஜெபத்தை முதல்ல எடுக்கணும். ஏன் சாயந்தரம் போறாங்கன்னா, ஒரு நாள் தொடங்குறது எப்ப தொடங்குதுங்க? மத்தியானம் 12 மணிக்கா, நைட்டு 12 மணிக்கா? உண்மையாது உண்மைங்களா? யார் அப்ப ஏன் நைட்டு 12 மணிக்கு கொண்டாடுறீங்க பண்டிகைகள் எல்லாம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. ஆர்சி பிசி எல்லாம் பேசக்கூடாது. சொல்லுங்க, என்ன காரணம்? ஆதியாகம புத்தகத்தில் என்ன சொல்லி இருக்கு? 1வது அத்தியாயத்தில் 5வது வசனம் வாசிங்க. நைட்ல 12 மணிக்கு நாள் திறக்காது,
மத்தியானம் 12 மணிக்கு நாள் திறக்காது. எல்லாம் அரை மண்டல அரை பைத்தியமா இன்னைக்கு அலையிறாங்க. பைபிள்ல டைம் சொல்லி இருக்கு. கர்த்தருடைய சிருஷ்டிகளுடைய காலங்களிலே சொல்லப்பட்டிருக்கு. நாள் எப்ப தொடங்கணும்னு சொல்லி இருக்கு. தேவன் வெளிச்சத்துக்கு பகல், இருளுக்கு இரவு, சாயங்காலம். நைட் அண்ட் டே தான் வரும். டே நைட் வராது. நைட் அண்ட் டே. ஒரு நாள் என்பது நைட் அண்ட் டே. எவராவது சொல்றாங்களா? நைட்ல 12 மணிக்கு ஒரு வெடியை டான்னு போடுவான். டப்ப டப்பன்னு உடனே ஓம்ன்றது கேட்டா பிறந்த நாள் என்ன வருஷம் பிறந்துருச்சு. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். அதுக்கு இடையில ஒரு லைட் ஆஃப் பண்ணி அப்படியே ஆன் பண்ணுவாங்க. நாள் பிறந்ததுக்கு தெரியணுமா? என்ன குத்து அடிக்கிறாங்க ஐயா? பைபிள் என்ன சொல்றது? நைட் அண்ட் டே. ஈவினிங் 6 மணிக்கு தான் தொடங்குறது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது. ரொம்ப கொஞ்சம் உணர்வோட சிந்தனையோட நம்ம இருக்கணும். வேத தெளிவு ஆரம்பத்திலே தொடக்கத்திலே இல்லைன்னா எல்லாமே பீஸ்மான பல்பு மாதிரி கடைசியில் டியூப் லைட்டாக உட்கார வேண்டியதுதான். யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்கும் பிரயோஜனம் இல்லை, உலகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. யாக்கோபனுடைய புத்தகம் 4வது அத்தியாயம் 8வது வசனம் என்ன சொல்லுது? தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். முதல்ல சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அவரிடத்துல போய் சேரணும். ஆலயத்துல ஜபம் வச்சிருக்கணும், அவரிடத்துல வந்து கரெக்டா சேரணும். அப்பதான் உங்கள்கிட்ட சேருவாரு. நீங்க சேர பக்கத்துல லேட்டா வருவீங்கன்னா உங்கள்ட்ட சேர மாட்டாரு. சிப்பா அப்படின்னு என்ன சொல்றாரு ஐயா? வெள்ளக்காரன் வந்து ஊட்டியில என்னாச்சு அப்படின்னு கேட்டா, ஊட்டியில உட்கார்ந்துட்டு சரி இந்த பிரகடனத்தை வந்து கொடுப்போம், காங்கிரஸ் தேசிய தலைவராச்ச ஒருத்தர் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காமராஜை கூப்பிட்டு உடனே அந்த பத்திரிகையை கொடுக்கறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. பேண்டு கிண்டெல்லாம் போட்டு வாசிட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு? சுதந்திரம் பிரகடனம் ஆயிடுச்சு, நம்மளுக்கு கூப்பிட்டு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி ஊட்டிக்கு இப்படியே போறாரு. போகும்போது ஜனங்களெல்லாம் அங்கே நின்று கையாட்டி இப்படியே போய் சேர்ந்துருக்கிறாரு. அவன் 1 மணி நேரம் காலையில ஒரு 9லேருந்து வெயிட் பண்றான். 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு. அப்புறம் என்னாச்சு? 1 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு, 3 மணி ஆச்சு, வரவே இல்லை. ஒரு வார்த்தை கட்ட வார்த்தை பேசிட்டேன். ஆல்வேஸ் லேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரை அவன்கிட்ட கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் என்ன பண்ணிட்டாங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவன் பாட்டில் ஏறி என்ன பண்ணிட்டான், ஃப்ளைட் ஏறி அவன் நாட்டுக்கு இங்கிலாந்து போயிட்டான். நம்ம ஆரம்பத்திலே ஒரு பட்டம் வாங்கியிருக்கோம். அந்த பட்டத்தை நீங்களும் என்ன செய்யணும்? தக்க வைக்கணும். ஏன்னா நீங்கள்லாம் அந்த வாரிசுகள்ல நல்லா புரியுது. தேவனிடத்திலே சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். சேரக்கூடிய கண்டடையத்தக்க சமயங்களில் கர்த்தரை கண்டடையணும். சேரக்கூடிய நேரத்தில் போய் சேரணும். இது மாதிரியாக சேராம ஏனதானு ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு எல்லாம் வந்திருக்காங்களா வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு ஓடிடுறது. அப்புறம் பார்த்தாச்சுன்னா என்ன எல்லாரும் லேட்டாக தான் வருவாங்கன்னு பார்த்தா கடைசியில் எல்லாரும் வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவங்க தான் கடைசியில் வருவாங்க. அப்படியே இருக்கு. பயங்கரமான வரங்கள் பெற்றவங்க ஐயா. கர்த்தருக்கு சோதனம் உண்டாவதாக. கைகளை சுத்திகிறீர்கள். இருமனம் என்ன அர்த்தம்? போகுமா வேண்டாமா, இன்னும் நேரம் ஆகுதா ஆகலையா, வருவாங்களா வரமாட்டாங்களா, இருமனம். இப்படிப்பட்ட கேசுகள்லாம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இருமனம் உள்ளவர்களே, ஆத்துல ஒண்ணு சேத்துல ஒண்ணு. 2 தோணியில காலை வச்சுக்கிட்டு தண்ணியில போனாங்க அவர்கிட்ட. 2 போட்ல. நான் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி 2 போட்டில் இப்படி காலை வச்சுட்டு அப்படியே போனானா. போட்டு போய்கிட்டே இருந்துச்சு. டபக்குன்னு என்ன ஆயிடுச்சு, ஓட்டிக்கிட்டு இருக்க வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீட் ஆகிட்டான். உடனே என்னாச்சு, நடு தண்ணிக்குள்ள உள்ள விழுந்து போய் என்ன பண்ணா, இது தேவையா உங்களுக்கு? இருமனவர்களெல்லாம் ஆலயத்துக்கு வரக்கூடாது. கரெக்டா அந்த டைம்ல பஞ்சுவாலிட்டி டைம் ஆண்டுடைய சபை ஒழுங்குங்கிறமா இருக்குது. ஒழுங்குறமா வரணும்னு சொல்லி இந்த காலகட்டங்களிலே பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்படியாக ஆராய்ந்தார்கள். இதுல வேற ஆராய்ச்சி வேற பண்ணுவாங்க. இப்படிப்பட்டவங்க எங்கேயும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க? பேதுரு எழுதுற புத்தகத்துல பார்க்கப்படும்போது தீர்க்க தரிசனத்தை, அந்த கிருபையை, அந்த ரட்சிப்பை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதைத்தான் பேதுரு எழுதுகிறாரு. இந்த 3 காரியம் மனிதர்களிடத்திலே சபையில வேணும் என்று பேதுரு விரும்புகிறார். அந்த காலம் எப்படிப்பட்ட காலமா இருந்தது உங்களுக்கு தெரியும். எவ்வளவு மோசமான தடைப்பட்ட நேரம், எருசலேமிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்ட நேரம், தடை பண்ணப்பட்ட நேரங்கள்.
எல்லாரும் பார்த்தாக்க அங்கங்க சுற்றி திரியிறாங்க, ஆலயம் கிடையாது, ஜெபிக்கிற கூடாரம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான காலகட்டங்களிலே இருந்தார்கள். அது மட்டும் இல்ல, குழப்பமாக இருந்தது. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களையும் உபதேசத்தை சொல்லும்போது குழப்பம் வருகிறது. ஏன் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம், உண்மையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து உட்கார்ந்துருச்சு. தெசலோனிக்கேயருடைய புத்தகத்தில் நாம் பார்க்கப்படும் போது அவர் என்ன பண்ணாங்க? நற்குணசாலியா இருந்தாங்க. இதுல தேவனுடைய வேத வசனத்தை தியானிக்கிறதுல நற்குணசாலி. நல்ல குணம் இருக்கு அப்படின்னா எதுல? வேதத்தை படிக்கிறவங்க நல்ல குணசாலின்னு சொல்லக்கூடாது, கேவலம். பேசல நல்ல நைஸா பேசலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம். நல்ல குணசாலின்னா வேதத்தை தியானிக்கிறதுல இருந்தாதான் நல்ல குணசாலி. அது இல்லைன்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவம் இன்னும் கிறிஸ்துவ ஜீவியத்துக்குள்ளே வரல, ஏனோ தானு தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. உங்களை பக்குவப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிற, இல்லைன்னா நான் இங்க வரமாட்டேன். நீங்க அந்த காலத்தை நேரத்தையும் பயன்படுத்தலை அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் காத்திருக்கிறாங்க ஊழியத்துக்காக, தேவனுடைய செய்திக்காக, தியானத்துக்காக வாழ்ந்துருக்கிறாங்க. இது கிடைக்காத அரிய நேரம் என்பதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், வர வேண்டும். அதான் நான் சொல்றேன். நிறைய கற்றுக் கொடுக்க நான் தயாரா இருக்கேன். காசுக்காக ஓடுறேன்னா இங்க வரமாட்டேன். பிள்ளைகளும் அந்த மாதிரி தான். பெற்றவங்க என்ன மாதிரி பண்ணாங்க அதே மாதிரி பிள்ளைகளும் அப்படிதான் பண்றாங்க. கவனிங்க, இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். மீகாவுடைய புஸ்தகம் எப்போ எழுதப்பட்டுச்சு? கிமு 700 எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ஆண்டவர் எந்த ஊர்ல பிறப்பாரு? எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் ஆளுகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திலே வருவார். தேவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 700 வருஷத்துக்கு முன்னாடி அங்க எழுதப்பட்டிருக்கு. அதை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஏன் இந்த ஞானிகள்லாம் போய் அரண்மனையில போய் சொல்லிட்டாங்க, ஊர்வலத்துக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்ட போது வேதத்தை எல்லாம் எடுத்து பார்க்கிறாங்க. வேத சாஸ்திரிகள் எல்லாரும் வராங்க, பண்டிதர்கள் வராங்க, கரெக்டா சொல்றாங்க எங்க பிறப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு என்று சொல்லி. கடைசியில் பெத்லகேமில் தான் பிறப்பான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா யாருன்னு தெரியல. அப்ப அந்த இந்த சாஸ்திரிகளை கூப்பிட்டு ராஜா தனிப்பட்ட முறையில் சொல்றாரு, நீ பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லு, நாங்க வந்து வணக்கம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் போய் பார்த்தாங்க. பார்த்த உடனே என்னாச்சு? தேவதூதர்களால் அவளுக்கு எச்சரிப்பு கொடுத்து நீங்க போயிருங்க. அப்ப என்ன அர்த்தம்? பிள்ளைகளை கொல்வதற்காக அந்த வகை தேடுகிறார். நமக்கு விரோதமா ஒரு ராஜாவா? பயம். அப்போ இவ்விதமாக அடையாளத்தோட வருகிறது. அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் கிழக்குல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விதமாக வேதத்திலே நிறைய காரியங்களை, நிறைய வார்த்தைகளை தேடி பார்த்ததை மத்தேயுடைய புத்தகத்துல 2வது அத்தியாயத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே பிறப்பார் என்கிற ஒரு வார்த்தை. ஏன் அந்த ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்துல எங்க பிறப்பார்னு அன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னாங்க, மரியாள் ஒரு கன்னியா இருக்கக்கூடிய அவளுடைய வயிற்றிலே கிறிஸ்து பிறப்பார் என்று ஏசாயாவுடைய காலத்துல சொல்லப்பட்டது. ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு கன்னி வயிற்றிலே இயேசு பிறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் இவ்விதமாக இந்த பூமியில பார்க்கப்படும்போது சங்கீதத்துல 107:29 பார்க்கப்படும்போது அது கிறிஸ்துவுக்கு முன்னாடி தாவீது 980 வருஷத்துல முன்னாடி வாழ்ந்த தாவீது எழுதியிருக்கிறாரு. அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அவர் ஜமத்திரங்களை ஆளுகை செய்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படியாக சொல்லப்பட்ட வார்த்தை எப்ப நிறைவேறுச்சு என்று பார்க்கப்படும்போது மார்க்கினுடைய புத்தகம் 4வது அத்தியாயம் 37வது வசனத்தை வாசிங்க. காற்றை அதட்டினாரு, கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு. அப்ப என்ன அர்த்தம்? அன்னைக்கு சங்கீதம் 107 சொல்லப்பட்ட அந்த 29வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைப்படி அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிறவர். அப்ப யாரு? அந்த தெய்வம் தாங்க. எந்த தெய்வம்? நானே அவர் என்று அறிந்து கொள்ளுங்கள், நான் தான் அந்த தேவன் என்று அறிந்து புரிந்து கொள்ளுங்க, நான் அவரே. இன்னைக்கும் கிடையாது, யாருக்கும் தெரியாது. எத்தனை பேரு ஆண்டவர்னாக்க சொல்லுவாங்க, இன்னொன்னு சேர்த்து வச்சுக்கோன்றேன். நானு மேல ஒரு புறா தெரிஞ்சது, அதையும் சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லிடணும். 3+1 சொல்லி வச்சுக்கோ அப்படின்னு. இன்னும் ஆண்டவரவே தெரியாம அலையிறாங்க. இவங்க வந்து உலகத்துக்கு பெரிய ரட்சிப்பா ஒளியா, இவர் பெரிய சுவிசேஷமா தெருவா பேண்ட் அடிச்சு அங்க நாங்க பாத்தீங்கன்னா கிராம ஒளியா அசத்திட்டோம், 1 லட்சம் டாக்ஸ் கொடுத்துருக்கிறோம்.
ஒரு வருஷமா அங்க என்ன பண்ணிருக்கான், 440 கிராமத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறான். எதுக்குயா பிரயோஜனம்? இயேசு அறிவிங்க, பெரிய சந்தோஷமான காரியம் தான், இல்லைன்னு சொல்லல. நம்ம எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே சொல்லி இருக்கிறார். அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா முதல்ல அவரை பற்றி அறிவு வேணும், தெளிவு வேணும். ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீங்க உடனே போகாதீங்க, நீங்க எருசலேம்ல தங்கிருங்க, பரிசுத்த ஆவி வந்த பிறகு புது பலன் அடைந்து போங்க. அது வரைக்கும் காத்திருந்தாங்க. காத்திருந்தவர்களுக்கு புது பலனை கொடுத்து அனுப்பிச்சார். காத்திருக்காம புது பலன் இல்லாம வெளியில ஊழியத்துக்கு போனீங்கன்னா சிக்கல் வரும். ஒருத்தன் என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஊழியக்காரன் டிராக்ஸ் பண்ணியிருக்கான், கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார் அப்படின்னா சந்தோஷம்பா, விடுவிக்கிறார், சரி முதல்ல நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, எங்க வீட்டுல ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்கு, நீ வந்து என்ன பண்ணணும், பேய் ஓட்டு அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டாங்க. கவனம் எங்க போகுது, தப்பிச்சு ஓடணும்னு தான் தோணுது. உள்ள கூட்டிட்டு போனா, டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், யார ஊழியக்காரன், அந்த பேய் சொல்லுது, இங்க வா அப்படின்னோடனே, இங்க வா அப்படின்னோடனே இது கண்ணை உருட்டினோடனே, இல்ல நான் பெரிய பாஸ்டர் கூப்பிட்டு வரேன்ட்டு ஓடிய போயிட்டான். ஏன் அப்படின்னா சட்டையை கிழிச்சு விட்டுரும், அது முடிக்கிற முடியல சங்க நிறுத்து கொண்டே விடும். கடைசியில கூப்பிட்டாங்க, நான் சும்மா ஊருக்கு போறான்னு பையெல்லாம் தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். என்னைய வந்து, ஐயா அங்க வாங்க, நீ எவ்வளவு எச்சரிக்கையை இந்த நாட்களை பார்க்க வேண்டி இருக்குது. ஆண்டவரை பாருங்க, ஜெகரியானுடைய புத்தகத்துல 9வது அத்தியாயத்துல 9வது வசனத்துல ஆண்டவர் கழுதை குட்டியின் மேல வருவாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி மத்தேயு 21ல 6ல இருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் கழுதை மலையின் மேல் ஏறி வருகிற தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். உலகத்துல தீர்க்க தரிசனங்கள் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு, இங்க பாக்குறோம் நடந்துகிட்டே இருக்குது. சரி ரைட்டு, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கும்போது அப்புறம் வருகை குறித்து ஏன் நீங்க அதை தெரிந்து கொள்ளக்கூடாது, ஏன் வேதத்தை தியானிக்க பண்ணக்கூடாது? அதை தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலங்களை ஆண்டவர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறாரே, இந்த காலங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும்.